அன்னைக்கு தான் அஜய்க்கும் பர்த்டே. அஜய நாம டேய், அவன் என்ன கொலை குத்தமா பண்ணிட்டான்? இதோ கண்ணனும் பல்லவியும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் மன்னிக்க மாட்டேன்னா எப்படிரா? ஆமா மாப்பிள்ள, இவ்ளோ வசதியான குடும்பத்துல பிறந்துட்டு வீட்டோட மாப்பிள்ளையா அஜய் அங்க இருக்கிறது நல்லாவா இருக்கும்? உங்களையும் 4 பேர் தப்பா தானே பேசுவாங்க. ஆமா, அவன் மண்டபத்தை விட்டு சொல்லாம கொள்ளாம போனால அத பத்தி இப்பவும் தப்பா தான் பேசுறாங்க. அந்த சிங்கத்தை விட இது ஒண்ணு எனக்கு பெருசு இல்ல. அப்பா, அவன் தப்பா உணர்ந்துட்டான்ப்பா. எனக்குமே அவங்க 2 பேரும் வீட்டுக்கு கூட்டிட்டு வரதான் நல்லதுன்னு தோணுது. ஆமாப்பா, அண்ணன் ரொம்ப பாவம். அந்த சக்கரவர்த்தி இருக்காருல்ல, அவரு ஆளே சரியில்லைப்பா. உங்க மேல இருக்க கோபத்தெல்லாம் அண்ணன் மேல காட்டிட்டு இருக்காரு. என்னடா சொல்ற? உனக்கு யாருடா இதெல்லாம் சொன்னா? அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஹோட்டல்ல பார்த்தேன், அப்பதான் சொன்னான். அப்பா பாவம்ப்பா, ரொம்ப கஷ்டப்படுறான் போல. பாத்தீங்களாங்க, நம்ம புள்ள எவ்வளவு செல்வாக்கா வளர்ந்தவன், அவ இப்படிலாம் கஷ்டப்படணுமா? அவங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா தானே மாமா மரியாதை. கூட்டிட்டு வந்துடலாம் மாமா. எல்லாம் ஆள் ஆளுக்கு பேசிட்டு இருக்கோம், நீ என்னடா அமைதியா இருக்க? நீ என்ன சொல்ற? அப்போ குடும்பமா சேர்ந்து எல்லாரும் முடிவு பண்ணிட்டீங்க, அப்படித்தானே? தாத்தா, அஜய் சித்தப்பாவை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். எப்பவும் நானும் அவரும் தானே சேர்ந்து கேக் கட் பண்ணுவோம். இந்த பர்த்டேக்கு அவர் வரமாட்டாரா? கூட்டிட்டு வரலாமாப்பா? அவன் இல்லாம வீடே ஒரு மாதிரி இருக்கு. என்னங்க அமைதியா இருக்கீங்க? ஒரு ஆள் சொன்னா கேட்க மாட்டேன்னு குடும்பத்தையே சப்போர்ட் சேர்த்துக்கிட்டல. மாமா, அத்தை மேல கோவப்படாதீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு இந்த வீடும் பசங்களும் தானே உலகம். நீங்க ஈஸியா சொல்லிடலாம் மாமா. அவங்களால எப்படி பெத்த பையனை ஒதுக்கி வைக்க முடியும்? நீங்க உங்க கோவத்தை குறைச்சிட்டு எங்களுக்காக விட்டு கொடுங்க மாமா. இந்த குடும்பத்துல மூத்தவர் நீங்க விட்டு கொடுத்து போனா அது எங்களுக்கு எல்லாம் முன் உதாரணமா இருக்கும். ப்ளீஸ் மாமா.